ஆனால் உங்களை தேடி உங்கள் மண்ணுக்கே வராரு எப்படின்னு இருக்கு? மண்ணுக்கு இல்லை, எங்களுக்கு முதல்வரே அவர் தான் அடுத்தது. திருவாரூர் மாவட்டத்துக்கு அந்த அடி வைக்கிறாருன்னா அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு எவ்வளோ லெவல் இருக்குது. ஆனால் நாங்கள் எந்த ஒரு வன்முறையும் பண்ணல, எந்த ஒரு காரணமும் பண்ணுற காசுக்காக அந்த கூட்டம் கிடையாது. நான் ஒரு கொத்தனார், எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம், நான் வண்டிக்கு 300 பெட்ரோல் போட்டு நான் கூத்தாலூர் அங்கே தான் லீவு போட்டு வந்திருக்கேன். அப்போனா எதுக்காக வந்திருக்கேன்? தலைவரை பார்க்க வந்திருக்கேன். ஆனால் இப்போ கூட்டணி போனால் தான் ஏதாவது ஷீட்டு பிடிப்பாரு, இல்லைன்னா கிடைக்காதுன்றாங்க. எப்படி என்ன போட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் வருவோம், அவ்வளோதான். ஒரு பர்சன்டேஜ் தான் வாங்க முடியும் அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது. உண்மையாக உழைக்கிறவர் அவர் இப்போ இவ்வளோ தான் விட்டு வந்திருக்காருன்னா இப்போ அவருக்காக அந்த கூட்டத்தை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காசுக்காக வந்தோமா, கோழி பிரியாணிக்கு வந்தோமா? எதுவுமே கிடையாது, சொந்தமாக உழைச்சி வந்திருக்கோம். நான் சொன்னேன்னா நான் ஒரு கொத்தனார் 1000 ரூபா சம்பளத்தை விட்டு 300 பெட்ரோல் போட்டு வந்திருக்கேன், கூத்தால் வந்தீங்கிறான். ஆனால் இப்போ சீமான் கடுமையாக விமர்சிக்கிறார், எப்படி பார்க்குறீங்க? சீமாலாம் டம்மி பேச, சீமாலாம் வந்து பேசாதீங்க. அடுத்தது நாங்கள் தான். அக்கா, உங்கள் ஊருக்கே இப்போ விஜய் வந்து பார்க்க போறீங்க, இந்த விஜயை பார்க்குற தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? தளபதியை பார்க்கறதுக்காக தான் அங்கே ஊரில் ரொம்ப மகிழ்ச்சியா. எப்படி இருக்கு? உங்கள் ஊருக்கே வந்திருக்காரு, உங்கள் ஊருக்கே வந்துக்கிறாரு, எப்படி இருக்கு? அவர் எங்களுக்காக தான் வராரு, அவருக்காக நாங்கள் நிற்போம் கூட. அவர் கண்டிப்பாக கைப்பார் நினைக்கிறீங்களா? அவர் கண்டிப்பாக 100% ஜெயிப்பார். சில பேர் பர்சன்டேஜ் வருவாங்கன்றாங்க. அதெல்லாம் கிடையாது, தளபதி மட்டும்தான் இனிமேல் எல்லா இடத்துலையும். இத்தனை அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க, இவங்களெல்லாம் பண்ணாதது விஜய் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? அவங்களாம் பண்ற மாட்டேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க. தளபதி எதுவுமே சொல்லலைனாலும் நாங்கள் அவருக்காக நிற்போம். ஏகப்பட்ட தடை போடுறாங்க, மற்ற கட்சிகளை விட ஏகப்பட்ட தடை போடுறாங்க விஜய்க்கு, இது எப்படி பார்க்குறீங்க? அவர் ஜெயிச்சிருவாருன்னா அவங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு, அதனால தான் ஃபுல்லாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரா? கண்டிப்பாக ஜெயிப்பார். தானா சேர்ந்த கூட்டம் தான். நன்றி. எங்கள் அண்ணனை பார்க்குறேன். எப்படி இருக்கு இப்போ அவரை அவங்க பார்க்க போறீங்க, இந்த தருணம் எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ உங்கள் ஊருக்கே வராருல, இது எப்படி இருக்கு? எப்படி சொல்கிறதுன்னா, திருவாரூருக்கு அப்புறம் ஒரு பெரிய அரசியல் நடக்குது, தேருக்கு அப்புறம் ஒரு பெரிய அரசியல் நடக்கிற மாதிரி. அக்கா, இப்போ இதெல்லாம் ஓட்டா மாறாதுன்றாங்க, கண்டிப்பாக மாறும். எப்படி சொல்றீங்க? மண்ணில் இருக்கிறவங்க வந்து மனசை ஆளுங்க, நல்லா ஆட்சி ஆளுங்க. அதனால நாங்கள் அவர் ஜெயிச்சாதான் எங்களுக்கு தளபதி கிடையாது, ஆல்ரெடி அவர் தளபதி கிடையாது. கட்டாயம் ஓட்டா வருமா? புரியல. பர்சன்டேஜ் தான் வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. பர்சன்டேஜ் வந்து அப்போ தானே சார் சொல்ல முடியும், ஆனால் அவர் ஜெயிச்சிருவார். உங்க நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக. இவ்வளோ நாள் இந்த அரசியல்வாதிகள் செய்யாதது என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? அதை சொல்ல விரும்பல சார், எங்கள் அண்ணன் புதுசாக செய்வார்.